Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தடவை விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அவையவே வாங்கிட்டு வந்த ராசி, அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எதெல்லாம் ராசியான விஷயங்கள், எதெல்லாம் வீட்டில் வைக்கலாம், எதெல்லாம் வைக்கக்கூடாது என்பதை பார்க்கிறோம். விருச்சிக ராசிக்காரர்களைப் போலவே கும்பராசிக்காரர்களும் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணவங்க. ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணவங்கன்னா என்ன அப்படின்னா, இவங்களுக்கு குரு தான் ஃபினான்சியர். 2 கூடிய குரு தான் ஃபினான்சியர். குரு பத்திரமா பார்த்துப்பார் இவங்களை. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும்னா. இப்போ 2 கூடையவனாக குரு இருப்பதால் படிப்பு நல்லா வரும். கும்பராசிக்காரங்க பொதுவாக பாருங்கள், நிறையா படிச்சிருப்பாங்க, நிறைய படிப்பாங்க, படிப்பில் தீவிர இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கலைஞர்களாக இருப்பார்கள், கவிதாயினாக இருப்பார்கள், நிறைய கவிதை எழுதுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்பில்டு. காரணம் 2 கூடையவன் குரு. குருவே 2 கூடையவனாக இருப்பதால் தங்கம் செய்யும் வேலை, தங்கம் வச்சு ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இதெல்லாம் கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. தங்கத்துக்கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க அப்படியே. ஸோ அடுத்து இந்த 2 கூடையவன் மட்டுமல்ல, 5 கூடைய புதனும் இவர்களுக்கு யோகாதிபதியாக இருப்பதால் மருத்துவம், கிளினிக்கு, ஃபார்மா சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க அத்தனை பேரும் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசி. அப்போ பச்சை கலர், புதன்னா பச்சை கலர். பச்சை கலர் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். நம்பர் 5 இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் விஷயங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். மாஸ்க்கு, க்ளவுஸு இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மாஸ்க் சப்ளை பண்ணுறது, க்ளவுஸ் சப்ளை பண்ணுறது இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு கைவந்த கலை. கும்பராசிக்காரர்களுக்கு செட்டே ஆகாதது 6 கூடைய சந்திரன். சந்திரன் 6 கூடையவன் என்பதால் உங்களுக்கு வந்து தண்ணீர், கூல்ட்ரிங்க்ஸ், உணவுப் பொருள், சாப்பாட்டு கடை இது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் இவங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி 5 கூடையவன் புதன் என்பதால் புதனுடைய எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். வியாபாரம், ரியல் எஸ்டேட்டு, இந்த புதன்னா வந்து மீடியேஷன் ஜாபு. ஒரு பொருள் ஒருத்தர் வச்சுருக்காங்க, ஒருத்தர் வாங்குறாங்க, 2 பேருக்கு நடுவில் நீங்கள் மீடியேட்டராக செயல்படுவீங்க. மீடியேட்டராக செயல்பட்டு அந்த பொருளை வந்து நீங்கள் அவங்களுக்கு விற்று தருவீங்க. அதில் ஒரு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷனை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. 7 கூடையவராக சூரிய பகவான் இருக்கிறார். சூரிய பகவான் 7 கூடையவராக இருப்பதால் வெப்பம் சம்மந்தப்பட்ட கண்ட்ரீஸில் உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும். வெப்பம் சம்மந்தப்பட்ட கம்பெனி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து போகிறாங்க சார், நல்லா தான் சார் வந்து துபாய்க்கு கூப்பிட்டு வந்தாங்க சார். ஒரு காலம் அதெல்லாம் துபாய்க்கு ஆளெடுக்கிற காலம் 1993. அதிகபட்சம் மலேசியா, சிங்கப்பூர்லாம் என்னன்னே தெரியாது. அதிகபட்சம் 1993னா துபாய் போகிறது. யாராக இருந்தாலும் துபாய் போயிடுவாங்க. அப்போ அங்கே போய் நிறைய பேர் இங்கேருந்து ஏமாற்றி கூப்பிட்டு போய் ஒட்டகம் மேய்க்க விட்டாங்க பாலைவனத்தில். ஐயா, இந்த பாலைவனத்தில் தான் ஏன் நான் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த 7ஆம் இடத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கும் பொழுது வெப்பம் சம்மந்தப்பட்ட நாடுகளில் வேலை கிடைக்கும். சமீபத்தில் கூட ஒரு நண்பர் ஒருத்தட்ட, அமெரிக்காக்காரர் ஒருத்தட்ட பேசியிருந்தேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? அமெரிக்காவில் ஒரு சட்டன் இடம் சொன்னார், வெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட இடம். சம்மர்லாம் உங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்கீங்க, சம்மரில் ஜில்லுன்னு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சம்மர் இந்தியா மாதிரி தான் இங்கே இருக்கும்னாரு. ஸோ நிறைய இடங்களில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தால் வரோம். சில பேர் ஃபாரினே போனாலும் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா வாரம் மலேசியா போகிறேன், அங்கே போகும்போதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஒரு பெரிய வித்தியாசமும் ஒன்றும் கிடையாது. ஸோ சில பேருக்கு தான் ஜில் கண்ட்ரீஸில் யோகங்கள்லாம். நீங்கள் ஹாட் கண்ட்ரி யோகம் உடையவர், அதனால் உங்களுக்கு அது மாதிரிலாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 10 கூடையவராக செவ்வாய் பகவான் இருப்பதால் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா தங்கமே தங்கமாக வரும். லேண்டு வாங்கிறது, லேண்டு விற்கிறது, லே அவுட்டு போட்டு ஒரு பெரிய இடம் துண்டு துண்டாக லே அவுட்டு போட்டு விற்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. ஆயுதங்கள் விற்கிறது நல்ல வேலை.
இந்த ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த பல் பிடுங்கிற கருவி, பல்லு க்ளீன் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்டு கருவி, இதெல்லாம் உங்களுக்கு வரும். கும்பராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானுடைய எல்லா சிறப்பு முறையும் நீங்கள் பண்ணவே கூடாது. கார் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. கும்பராசிக்காரர்கள் கார் வாங்கக்கூடாது, அதாவது ட்ராவல்ஸ் மாதிரி வைக்கக்கூடாது. கும்பராசிக்காரர்கள் அப்படியே ட்ராவல்ஸ் வச்சாலும் அது மகிழ்வுந்தான் இருக்கக்கூடாது. ஆட்டோ, இந்த வண்டி, லோடு வண்டி, கனரக வாகனங்கள் அதெல்லாம் பண்ணலாம். சொகுசு காரு, விஐபி காரு நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ முடி கட்டிங் பண்ணுறேன் சார், ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறேன் சார், இந்த மாதிரிலாம். என் ஒய்ஃப் இங்கே தான் சார் விட்டேன், எங்கே போனான்னு தெரில, இவங்க தாங்க உங்கள் ஒய்ஃபு. அப்படியா? அப்புறமா மூஞ்சி பார்த்தா தான் தெரியும், கண்ணை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இந்த கண்கள் நான் என்று தினமும் பார்க்கும் கண்கள், ஏன்டா அப்படி ஆக்கி விட்டீங்க? கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் கடைன்னு ஒரு கடை இருக்குது, அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டிங்கன்னா ஆளாடலாம் தெரியாமல் மாற்றி விட்ருவாங்க. வேறு நிறைய கடை இருக்குது, நம்மளை வச்சு தான் அவங்க ஸ்ட்ரைட்டனிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்குவாங்க இந்த மாதிரிலாம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வராது, உங்களுக்கு வராது கோபால், விட்டுருங்க, உங்களுக்கு அது வராது. ஸோ அப்போது இந்த நாளுக்குடையவர் சுக்கிரனாக இருக்கும் பொழுது இந்த ஃபேஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அலங்காரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வராது, என்ன ட்ரை பண்ணாலும் வராது. ஸோ அதனால் வரது கூடியது பேச்சு தான். கும்பராசிக்காரங்கள் வாயை வச்சு இப்படி பேசி பொழைச்சிக்கலாம், இது மட்டும் நடக்கும். 2 கூடிய குரு என்பதால் யாருக்காவது ஏதாவது வித்தை சொல்லி பொழைச்சிக்கலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். ராசியான நம்பர் 3, ராசியான நம்பர் 5, ராசியான நம்பர் 9, ராசியே இல்லாத நம்பர் 6. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கும்பராசிக்காரர்கள் குபேரனாவீர்கள். கும்பராசி 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். செவ்வாய், ராகு, குரு, நீங்கள் தாங்க தெளிவான ஒரு ஜாதகம். அற்புதமான அமைப்பு உடையவங்க, ஒரு ஆணுக்கும் ஆணின் தன்மை உடையவங்க, தெய்வ பலனும் தேசபக்தியும் நிறைஞ்சவங்க, நாடாலையும் தன்மை இருக்கு, வீடாலையும் தன்மை இருக்கு. படித்தவங்களுக்கு உண்டான படிப்புக்கேற்ற ஒரு வேலை, 1000 பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வேலை, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு நர்ஸு, இல்லைன்னா ஒரு அட்வொகேட்டு, இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை உடையவங்க தான் நீங்கள். ஏன்னா சனி பரமாத்மா உங்கள் ராசியில் பலமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்கு உண்டு. ரகசியம் காக்கக்கூடியவங்க, சேர்த்து வைக்கக்கூடியவங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பெரிய அளவர்னு ஆசைகள் இருக்கும்ல, அவங்க தான் நீங்கள். ஆனால் நல்ல படிப்பு, ஒரு 20-25 வயசு வரைக்கும் படித்து நல்ல வேலை அமைகிற வரைக்கும் தாய் தகப்பனோடைய அனுகிரகத்தில் நீங்கள் வாழுவீங்க. கல்யாணம் காட்சி முடிஞ்ச உடனே குடும்பத்துக்குன்னே ஓடி இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கும்பராசிக்கார உள்ள பெண்கள். ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தன்னுடைய குழந்தைகள் தன்னை சார்ந்தவங்களுக்காகவே ஓடி உழைச்சி சம்பாதிச்சு தேடக்கூடிய தன்மை உங்களுக்கும் உண்டு. ஆனால் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கும் திருமணமான கணவருக்கும் கொஞ்சம் ஆவாத நேரமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இது விதி, விதியை மதியால்தான் வெல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் தன்னுடைய குடும்ப மேன்மைக்கு, தன்னை சார்ந்த தாம் பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்கு எப்பேற்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் வரக்கூடிய முழுமையான சம்பத்தை 75% குடும்பத்துக்கு செலவு பண்ணி அந்த 5% போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, உண்ண உணவும் தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இந்த கடந்த ஒரு 5 வருஷ காலமாகவே விரயம்தான். பல விரயங்கள், பல நஷ்டங்கள், பல வம்பு தும்பு வழக்குகள், முன்னோர் சொத்து ஒரு இழுபறி. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு இருக்குது. படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை அமையாமல் கஷ்டப்பட்டது, அப்படியாப்பட்ட ஒரு நேரமும் உங்களுக்கு உண்டு. ஆனால் ஆண்கள் தான் நிறையா விரயம் பண்ணுவீங்க. அரசியலில் பிரவேசம் பண்ணணும், இல்லை காசை ரெட்டிப்பாக்கணும், இல்லை சினிமா படம் எடுக்கணும், இப்படி ஏதாவது ஒன்றில் பல கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது வராமல் இருக்கக்கூடிய தன்மை ஆண்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் பெண்கள் பக்குவமாக நடந்துக்குவீங்க. உழைச்ச காசு கூட நிற்காது. தான் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்களுக்காகவே நீங்கள் கடனை வாங்கி அந்த கடன் அடைய ஓவர் டைம் செய்யக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்கு உண்டு. அடுத்தவங்களுக்கெல்லாம் வாழாது, தான் பிள்ளை குட்டிக்காக வாழும். ஆனால் கும்பராசி ஆண்கள் நாட்டுக்கு வீட்டுக்கு வாழ மாட்டாங்க, நாட்டுக்காக வாழுவீங்க. தன்னுடைய ஆடம்பரங்கள், தன்னுடைய ஆசைகள், தேவைகள் பூர்த்தி பண்ண
தனக்குன்னு வாழக்கூடிய ஒரு தன்மை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கும்பராசிக்கார ஒரு ஆண்கள் இருப்பீங்க. இது விதியுடைய தன்மை. இருந்திருந்தாலும் கும்பராசியில் உள்ள ஆண் கணவன் மனைவி 2 பேரும் அரவணைச்சு தாம் பிள்ளைங்களோட அரவணைச்சு தனக்காக இருக்க வேண்டிய பிள்ளைங்களுக்கும் மனைவி மக்களுமாக உழைச்சு இந்த கஷ்டங்கள் போகணும், இந்த கடன் அடையணும்னு எம்பெருமானுடைய அமைப்பில், ஏன் நம்ம முருகனுடைய தன்மை இருந்தாலும் சரி, சனீஸ்வரனுடைய தன்மை இருந்தாலும் சரி, இவங்கள முறையாக வழிபட்டு வந்தீங்கன்னா வருங்காலத்தில் இல்லை, இப்போ கடனாளியாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ தான் 2 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சிருக்கு சனி பகவானுடைய பார்வை. இப்போ உங்களுக்கு பாத சனி தான் இருக்கும். இருந்திருந்தாலும் சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை வேணும் முருகா அப்படின்னு வேண்டி வடபழனி முருகன் கோவிலுக்கு குடும்பத்தோடு வந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைங்களோட வந்தாலும் சரி, தனியாக வந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்க உங்கள் கடன் அடைய சூட்சமமான அமைப்பு முருகன்கிட்ட தான் இருக்கு. இழந்த சொத்து, இழந்த செல்வங்கள், கடன் வாங்கி அடைக்க முடியாத பல கஷ்டத்தில் கண்ணுமொழி பிதுங்கி இருக்கக்கூடியவங்க முருகனை அப்படியே சாமியை அண்ணான்னு நினச்சி எம்பெருமான பரிபூர்ணமாக நினச்சி ஒரு நாள் வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த 2025க்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் அதுக்கு ஒரு வழிகாட்டுவார். குருன்னா இருளை நீக்கி ஒளி கொடுக்குறவர். ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு பலமான ஒரு அமைப்பில் இருக்குது, பயப்பட வேண்டாம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் வெறுத்துத்தான் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். உங்கள் வாழ்க்கை மேலே போராமப்படக்கூடிய தன்மை உங்கள் ராசியில் நிறையவே இருக்கும். எதையுமே கேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கணவர், உங்கள் வீடு, உங்களுடைய தன்மைகள், இதை பக்குவம் பண்ண இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க வடபழனி முருகனை வழிபடுங்க. ஒரு நாள் வழிபட்டு வந்தாலும் போதும். இந்த மாதிரியான முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீணாக விரயமாவது, வீணாக ஓவர் டைம் நீங்கள் பண்ண வேண்டாம். கஷ்டப்படாமல் கஷ்டப்பட்ட ஒரு வேலையும் இஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சு இந்த நோய், இந்த கடன் சொல்லக்கூடிய நோய் இல்லாமல் வாழ்க்கையை நல்லா ரசித்து ருசித்து, சாத்துக்கொடியை எப்படி சாப்பிட்றோம், உரித்து சாப்பிடக்கூடிய தன்மையில் தான் தேன் அமிர்தம், அந்த மாதிரி தான் வாழ்க்கையோடைய தன்மையை பக்குவப்படுத்தி வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு இந்த வருடம் உண்டு. போதும், இந்த 5 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி வருங்காலத்தில் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு எண்ணங்களை வச்சு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமைத்தன்மையோடு இருந்து இந்த வரக்கூடிய மாதத்தை வருடத்தை பொன்னான நாளாக மண்ணான நாளாக வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். கவலைப்படக்கூடாது. இருந்தாலும் சத்ரு, நோய், வறுமை, கடன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வந்துட்டு போயிருக்காரு. இனிமே தான் யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் தனக்கு நல்லது பண்ணால் யார் யார் எந்தெந்த தொந்தரவு பண்ணான்னு கேட்குறத யூகிச்சு வாழக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இப்போ பரிபூர்ணமாக இருக்கும். இருந்திருந்தாலும் எம்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும். வாழ்க்கையுடைய தன்மையை இனிமேவாது நல்ல ஒரு நிலைமையில் நல்ல மேன்மை அடையக்கூடிய தன்மையை பிடிச்சி வாழ்ந்துக்குங்க. ஏன்னா பல சட்ட சிக்கல்களையும் இடையூறலையும் அடைஞ்ச ஒரு ஜாதகத்தன்மை நீங்கள். வாழ்க்கையில் வலிக்கு விழுந்துடக்கூடாது. கடனாலேயே தன்னையே மாற்றக்கூடாது. கடன் கேட்குறது நானாக ஏற்படுத்திக்கிட்டது. இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூட்சமத்தோட தெளிவான அமைப்பு இருந்தீங்கன்னா கடன் இல்லாத ஒரு மனுஷனாக வாழ்ந்து உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் கிடைக்கக்கூடிய தன்மை வரும். பயப்படக்கூடாது. சனி பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி எல்லாரையும் தான் பிடிக்கும். ஆளாகப்பட்ட அரசனையும் பிடிக்கும், ஆண்டியவும் பிடிக்கும். ஆண்டியை பிடிச்சா அரசனாவான், அரசனை பிடிச்சா ஆண்டியாவக்கூடிய தன்மை இருக்கு. பயப்படக்கூடாது. மகத்துவமானவங்க, மனிதாபிமானவங்க, எல்லா விஷயத்துல நம்ம கும்பத்தை சொல்லலாம். கும்ப ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா அறிவாளிங்க. அதாவது பின் நடக்க போகிற விஷயங்களை சொல்லக்கூடிய திறமையும் ஆற்றலும் அறிவும் பக்தியும் அதிகம் உண்டு நம்ம கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாகவே நிறைய விஷயத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய வலியும் வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் நிறைய அனுபவிச்சுப்பாங்க. அப்பாடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை பெருமூச்சு விட்டுருப்பாங்க நம்ம கும்பராசிக்காரங்க. இனிமேல் என்னென்ன நன்மைகள் நடக்குமா?
வெற்றி குவியுமா, வாழ்க்கை பிரகாசிக்குமா அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. நம்ம கும்பராசிக்கு, கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கடந்து போன வருடங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்திருக்கும். சொல்ல வார்த்தை இல்லைங்க, குமரி அழுலாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் வர காலகட்டம் படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிருவீங்க. படிக்கட்டு தளத்தில் கீழே நின்றுருப்பீங்க. 2 படிக்கட்டு 3 படிக்கட்டு 4 படிக்கட்டு அப்படி உங்களோட படிப்புல இருந்து வாழ்க்கை தரத்துல இருந்து உங்களை அங்கீகரிக்காதவங்க எல்லாமே உங்களை அங்கீகரிப்பாங்க. ஏன்னா அவர் கோபுரம்ங்க. நீங்கள் கோபுர உச்சியில் இருக்கீங்க. உங்களை புரிஞ்சிக்க காலங்களும் நேரங்களும் தேவைப்படுகிறது. புரிஞ்சுக்கிட்டா உங்களை யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிரிந்து போன தாய் தந்தையர்கள் உங்களோட கூடிய அனுகூலமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் இந்த இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, பிஇல, உங்கள் படிப்பெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. பாதியில் விடுபட்டு போனவங்க, அரியர் வச்சவங்க எல்லாமே என்ன ஆகும்னா, இனிமேல் நல்ல விஷயங்கள்லாம் நடந்து படிப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான அந்தஸ்து எல்லாமே கிடைக்க பெறுங்க. என்னங்க நீங்கள் அறிவுக்காரன், நீங்கள் புத்திக்காரன், நீங்கள் நாணக்காரன், நல்லா திறம்பட வருவாங்கன்னு சொன்னீங்களேங்க கும்பராசியை, திடீர்னு அரியர் வச்சுன்னா கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? எல்லா திறமைகள் எல்லாமே இருந்தும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும். அது அவங்க அங்கீகரித்தா இன்னும் நிறைய மென்மேலும் சாதனைகளை படைத்து விஞ்ஞானம் என்ற அளவுக்கு எல்லாத்திலும் கொடி கட்டி பறக்கிற யோகா அமைப்போடு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கான நேரங்கள் சரியில்லாதனால ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. இனிமேல் வாழப்போகிற காலங்கள் யோகங்களில் கஜகேசரி யோகம் கூட இவங்களை நம்ம பெருமையாக சொல்லலாம். அவங்கள புரிஞ்சிக்கிற காலம் நேரமும் அவகாசம் எல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வருடங்கள் ஏற 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 வாழ்க்கை தரம் ஏறிக்கொண்டே இருக்கும். என்னடா எங்களுக்கு நீங்கள் சொல்லல வயது தான் ஏறுது, எங்கள் வாழ்க்கை தரம் ஏறுது அப்படிலாம் நீங்கள் சொல்லி புலம்பலாம். நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நாட்கள் ஆக 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 கடந்து வரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம்னா, கும்பராசியை பொறுத்திருக்கும் ஒரு விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டுங்க. ஏன்னா இதயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். அதாவது என்னங்க இப்படி டக்குன்னு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரொம்ப இதயம்னா பயப்பட வேண்டியதுலாம் கிடையாது. ஒரு வலி இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது மிகவும் சிறப்புங்க. கும்பம் பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒரு 100 மருத்துவருக்கு சமம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் நமக்கும் பிரச்சனைகள், வலி, வேதனைகள் வரும். அப்போ நம்ம இன்னொரு டாக்டரை அணுகுவது சிறப்பு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வலி வந்துச்சுன்னா, இது சும்மா ஒரு கேஸ் பெயினாக இருக்குமா அப்படின்னு நினச்சி அதை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம அந்த பெயின் எப்படி இருக்குது அது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அது யதார்த்தமான பெயின் அப்படின்னு நினச்சி அலட்சியம் கொள்ள வேண்டாம். அலட்சியம் கொள்ளாமல் உடனேயே ஒரு மருத்துவரை அணுகுவது மிகவும் சிறப்பு. ஏன்னா கும்பராசிக்கு என்ன எவ்வளோ ப்ளஸ் நடக்குதோ ஒரு சில மைனஸ் என்னென்னா, இதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை, அஜாக்கிரதை வேண்டாம். இதனால் பெரும் பாதிப்பு இல்லை. வலி வந்தால் ஒரு முறை டாக்டரை அவரை பார்ப்பது மிகவும் சிறப்பு. ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் நிகழ்ந்தாலுமே நமக்கு ஒரு பெயின் வரும், ரொம்ப வருத்தப்பட்டாலுமே ஒரு பெயின் வரும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை பெற போகிறீங்க, அளவுக்கு அதிகமான சந்தோஷம் குவிய போகுது, அதனால் ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டத்தை நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கு மருத்துவரை நான் அணுக சொல்கிறேன். அப்போ உங்களோட வாழ்க்கை தரமும் குடும்பமும் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு கஷ்டமாக இருக்குது, எனக்கு எப்படி என் பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறேன், 3 பிள்ளைங்க, எனக்கு 3 பிள்ளையும் பொம்பளை பிள்ளையாக இருக்குது, 3 பிள்ளையும் ஆண்மகனாக இருக்காங்க, படிக்க ரொம்ப சிரமமாக இருக்குன்ற காலகட்டம்லாம் போய் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு அந்நியர் உதவி கிடைத்து உங்கள் பிள்ளைகள் நல்ல வளமான வாழ்க்கை வாழ்ந்து அவங்க 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு யோகா அமைப்பு உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய உண்டு. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிற அளவுக்கு எல்லா தரம் தகுதி எல்லாம் உயர்ந்து ஒரு நல்ல இடத்தை பிடிப்பீங்க. எல்லாரும் நம்ம மனுஷங்க எல்லாருமே நல்லவங்க, யாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாதுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், கால நேரங்கள், இதனால் ஒரு விஷயங்கள் ஏற்படுது. இதுக்காக நம்ம மனசு உடைய வேண்டாம். மீண்டும் மீண்டும் நம்ம எந்திரிப்போம், ஜெயிப்போம், வெற்றி நடை போடுவோம். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்திருக்க பெண்கள் எல்லாருமே சிங்கப்பெண்கள் தாங்க. உங்களை வெளில யாரால முடியுங்க அப்படின்னு உங்கள் மைண்டை நீங்கள் நல்லா மோல்ட் பண்ணிக்கிட்டா, சனீஸ்வரரை வணங்குங்க, சனி பகவானை நினைங்க. டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் என்ன கோவிலுக்கு உங்கள் மனசார தோன்றுதோ அந்த கோவில் போங்க. அதிகமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, மொட்டை மாடியில் நீங்கள் நட்சத்திரங்களை பாருங்கள். என்ன நட்சத்திரங்கள்லாம் பார்க்க சொல்கிறீங்களே அப்படின்னா,
நீங்கள் அப்போல்லாம் நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், டிவி தான் இருக்கும். நம்ம அம்மாலாம் வந்து நம்மளுக்கு மொட்டை மாடியில் வந்து நிலா சோறு காமிச்சு சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க. எல்லாம் உட்காந்து விளையாடுவோம் நிறைய. இப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபோன் பார்க்குறோம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு கால டைமை வந்து நம்ம ஒதுக்கிட்டு மொட்டை மாடியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களையும் மொட்டை மாடிக்கு பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா நம்ம நேரம் வந்து கும்பராசிக்காரங்க கால் பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ வரப்போ நீங்கள் பார்த்து பத்திரமா லைட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் பார்வையில் இருந்துட்டு அந்த மொட்டை மாடியில் இருக்க நட்சத்திரங்களை பாருங்கள். நிலாவை பற்றி 4 வரிகள் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள். நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் பற்றியும் ஸ்பெஷலாக உங்கள் பிள்ளைங்கிட்ட வந்து வர்ணிச்சு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு என்னென்ன தெரியுது, உங்களுக்கு என்னென்ன தோன்றுது உங்கள் மனசில், அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க அது அழகு போல் கிட்ட அந்த ஃபோன் இருக்கிற மைண்டு டைவெர்ட் ஆகி உங்கள் கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் 4 பேர்கிட்ட போய் சேரட்டும். ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கக்கூடியவர், அறிவிஞானம் மிக்கவர், அவரை வெல்ல எவரா உண்டா? இல்லை. அப்படி உங்களோட ராசி. போனதெல்லாம் போகட்டும், இனி வர காலம் என்னுடைய காலம் வசந்த காலம், நான் நல்லா இருப்பேன், நல்லா வாழ்வேன், வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா சின்ன 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 விஷயங்கள் பண்ணும்போது பெரிய இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க நம்ம கும்பராசி நேயர்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கணித்து ஒரு விஷயத்தை செயல்படுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஏற்றாற்போல் என்ன கல் போடணும் மோதிரம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கும்பராசிக்காரங்க வந்து நிறைய வாழ்க்கையில் அடிபட்டுட்டாங்க. இனிமேல் மாதங்கள் ஏற ஏற, நாட்கள் ஏற ஏற, வாரங்கள் ஏற ஏற, வருடங்கள் ஏற ஏற வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். அதனால் நீங்கள் எல்லாம் இனிமேல் போனதெல்லாம் எதை பற்றியும் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய அண்ணன் தம்பிகள் அனைவரும் உங்களை வந்து சந்தோஷமாக திரும்ப உங்களை அரவணைச்சி ஏற்றுக்கிட்டு உங்களோட வாழ்க்கை மென்மேலும் சிறகடித்து பறக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான பொற்காலம் கூட இந்த நம்ம கும்பராசிக்கு சொல்லலாம்ங்க. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.